ஈஸி அண்ட் ஹெல்த்தியான கோதுமை ரவை பாசிப்பருப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு வாணலியில் 1 கப் சம்பா கோதுமை ரவை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே வாணலியில் 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்து அதை குக்கரில் மாற்றி 1/4 கப் தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு குழஞ்சி போகாமல் நெத்து பருப்பாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஒரு கனமான வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு தாளித்து, உடச்ச சிகப்பு மிளகா, பொடியாக அரிஞ்ச இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதும் 2½ கப் தண்ணி, 1½ டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, வேக வச்ச பருப்பை தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது போல் நல்லா கொதித்து பொங்கி வரும்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு வறுத்த கோதுமை ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி அப்பப்போ கலந்து விட்டு வேக விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் உஞ்சி கோதுமை ரவை 3/4 பாகம் வெந்து இது போல் சேர்ந்தாப்பில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு 1/4 கப் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்க்குறேன். இந்த கலவை சூடாக இருக்கும்போதே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை மாவு ஆறுனாலும் உதிராமல் பிடிக்க வரும். கொழுக்கட்டை மாவு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் தேவையான வடிவத்தில் கொழுக்கட்டைகளாக செஞ்சு எண்ணெய் தடவின இட்லி தட்டில் அடுக்கி இட்லி பானை தண்ணி நல்லா கொதிக்கும் போது வச்சு மூடி 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டையை அப்படியே சாப்பிட்லாம். இன்னும் காரம் வேணும்னு நினைக்கிறவங்க கொழுக்கட்டை சூடாக இருக்கும்போதே மேலே இட்லி பொடி அல்லது பருப்பு பொடியை தூவி சர்வ் பண்ணலாம். வறுத்த வேர்க்கடலை அல்லது வேக வச்ச வேர்க்கடலை, பொடியாக அரிஞ்சு வேக வச்ச காய்கறிகள் அது சேர்த்தும் செஞ்சிங்கன்னா இன்னொரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த கொழுக்கட்டையை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஸ்நாக்ஸாவோ அல்லது டின்னராகவோ சர்வ் பண்ணலாம்.